மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம். பணியாளர்களின் 14 அம்ச கோரிக்கைகள். பணியாளர்கள் ஆண்டுதோறும் பணி புதுப்பித்தல் முறையினை கைவிட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் உதவி திட்ட அலுவலர், வட்டார இயக்க மேலாளர், வட்டார ஒருங்கிணைப்பாளர், சமுதாய அமைப்பாளர் மற்றும் மாவட்ட கணினி உதவியாளர், மாவட்ட மேலாண்மை தகவல் அமைப்பு பகுப்பாய்வாளர் குறைந்தபட்சம் ஊதிய உயர்வு மற்றும் பயணப்படி வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். பணியாளர்களின் காப்பீட்டு திட்டமான பொது காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இணைப்பு செய்திட கேட்டுக்கொள்கிறோம். பணியாளர்கள் ஊதிய தொகையினை மாவட்ட அளவில் மகளிர் திட்ட அலுவலகத்தின் மூலம் பணியாளர் வங்கி கணக்கிற்கு வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பணியாளர்களுக்கும் வருங்கால வைப்பு நிதி EPF பிடித்தம் செய்திடவும் மற்றும் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பணியாளர்களுக்கும் ஈட்டிய விடுப்பு மற்றும் ஊதியத்துடன் கூடிய மருத்துவ விடுப்பு வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறு கால விடுப்பு ஊதியத்துடன் வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். பணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வாய்ப்பு வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். சமுதாய அமைப்பில் பணியாற்றக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் மதிப்பூதியமாக மாதம் ரூபாய் 10,000 வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். இணையதளத்தில் திட்டம் சார்ந்த பணிகள் பதிவேற்றம் செய்திட டேப் DAB வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். வகையான கணக்குகள் பராமரிக்கும் புத்தக பராமரிப்பாளர்களுக்கு அரசு திட்ட நிதியிலிருந்து மதிப்பூதியமாக மாதம் ரூபாய் 10,000 வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். மகளிர் திட்டத்தினை தனித்துறையாகவும் அரசின் நேரடி களப்பணியில் துறை அமைச்சர் இருக்க ஆணை பிறப்பிக்க வேண்டும். முதலமைச்சரின் காலை உணவு திட்ட சமையல்களுக்கு காலமுறை ஊதியத்தின் கீழ் கொண்டுவர கேட்டுக்கொள்கிறோம். பெண் சுகாதார தன்னார்வலர் பணியை வரையறை செய்து ஊதிய உயர்வு வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்திற்கு தனி அலுவலகம் மற்றும் கணினி வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிராப்பள்ளி நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்கள் COs பேசுகிறேன். நான் எங்களுடைய COஸ்க்காக பணியை நிரந்தரம் செய்யணும். எங்களுக்கு கீழே CRPs வேலை பார்க்குறாங்க. அவங்க இது 10 வருஷமாக ₹1 ஊதியம் கூட இல்லாமல் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஊதியத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரக நகர்ப்புற வாழ்வாதாரத்தில் இருக்க BMM BCs அவங்களுடைய CST CRP கணக்காளர்கள் அவங்களுக்கும் அவங்களுடைய 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றணும். எங்களுக்கு ஒவ்வொரு முத்தான திட்டங்கள்லாம் நம்ம தமிழக அரசு ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள்லாம் நாங்கள் கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கு கொண்டு சேர்றோம். ஒவ்வொரு பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது. அது மாதிரி தான் கொண்டு சென்று ஒவ்வொரு கோரிக்கை ஒவ்வொரு திட்டங்களையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்கள் கனவு திட்டம்னு வந்திருக்குது. இந்த கனவு திட்டத்தை நாங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நாங்கள் பண்ணுவோம். இந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு எங்களுடைய கனவையும் தமிழக அரசு ஐயா அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய சமவேலை சம ஊதியம் பணி பாதுகாப்பு, எங்களுக்கு பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம், எங்கள் CRPஸ்க்கு சேல்ரி ஊதிய உயர்வு இது வழங்கினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர் போராட்டம் பண்ணுவோம். என்னுடைய பெயர் சமுதாய அமைப்பாளர் நதியா. நாங்கள் திருச்சி மாவட்டத்திலேருந்து வட்டார ஒருங்கிணைப்பாளர் லலிதா என் பேர். நாங்கள் இதோட 6வது நாளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வாழ்வாதார இயக்கத்தில் கிட்டத்தட்ட 13 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கை 14 அம்ச கோரிக்கைகள் நாங்கள் முன் வச்சுருக்கோம், அரசுக்கு முன்னாடி முன் வச்சுருக்கோம். அதை இன்றைக்கி நாங்கள் 6 நாள் 6வது நாள் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இன்ன வரையில் எங்களோட கோரிக்கையை எங்களை அரசு இன்ன வரையில் கொண்டு போய் எங்களுக்கு எந்த இதுவும் பண்ணி கொடுக்கல. நாங்கள் இதை எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூவல் பண்ணுறாங்க, அது இருக்கக்கூடாது. சம்பள உயர்வு எங்களுக்கு வேணும். இதில் சம்பளம் நேரடியாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு 14 அம்ச கோரிக்கைகள் வச்சுருக்கோம். இதை அரசுக்கு நாங்கள் எதிராக எதுவும் செயல்படல. நாங்கள் இந்த அரசு இருக்கையில் தான் நாங்கள் வேலையை வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த அரசு எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம்னு நம்புகிறோம். இந்த கோரிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர் போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு இந்த முடிவு எங்களுக்கு நல்ல முடிவு வர வரையும் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருப்போம். இது தொடர் போராட்டமாக நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் BM BCக்கு CSTக்கு COஸ்க்கு
கணக்காளருக்கு, சிஎஸ்டிக்கு, பிஎன்சி சிஆர்பி, எல்ஹெச் சிஆர்பி நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நகர்ப்புற சிஆர்பி 2000க்கு மேற்பட்டவங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு எடுத்து எங்களுக்கு வந்து இதை பரிந்துரை செஞ்சு எங்களுக்கு சம்பள உயர்வு எல்லாத்துக்கும் பண்ணித்தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிஎம்எம், பிசி, சிஓஸ் பணியை நிரந்தரம் செய்வது.